ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தனுஷா. வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பஃபட். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன வீக்கெண்ட் ட்ரிப் டு பாண்டி எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்து போக போகிறோம். ஸோ அங்கே வந்துட்டு கொஞ்சம் என்னென்ன நடந்தது அப்படின்ற வீடியோ தான் இது. மெயினாக இங்கே போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் வந்து இந்த திருவிழா வரும்ல ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை, அதுக்காக தான் ஒரு 2 days தான் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு போய் அந்த டே வந்து எதுவுமே பண்ணலை, நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்பிளுக்கு வந்து போயிருந்தோம். இது வந்து எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கம் தான், அதனால் வருஷமே இந்த திருவிழா அப்போ வந்து போக ட்ரை பண்ணுவோம். சில டைம்ஸ் போக முடியும், சில டைம்ஸ் வந்து ஒர்க்கை பொறுத்து. ஏன்னா இது வந்து ஃப்ரைடே மட்டும் தான் நடக்கும். அதனால் இது வந்து செடல் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் லாஸ்ட் இயரே டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தேன். இந்த டைம் ஜஸ்ட்டு போயிட்டு நாங்கள் நல்லா வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சாமி வந்து ஊர்வலம் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக அந்த கிராக்கர்ஸ்லாம் வந்து வெடிப்பாங்க. மேலே போய் வெடிக்கும்ல, அதெல்லாம் வந்து வெடிப்பாங்க. திருவிழா அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து டிவைன் மோட், நெக்ஸ்ட்டு வந்து ஷாப்பிங் மோடு தான். அதே மாதிரி தான் அங்கே குட்டி குட்டி கடைலாம் வந்து போட்டிருப்பாங்கல்ல, அதிலலாம் போயிட்டு ஷாப் மாதிரி பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் வந்து ரொம்ப பெருசாக எதுவும் நல்லாவே இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ குவாலிட்டியில் வந்து பயங்கரமாக காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு எதுவும் பெருசாக வாங்கவே இல்லை. ஜஸ்ட்டு பாப்பாவுக்கு மட்டும் ஒரு சும்மா ஒரு பலூன் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வந்தாச்சு. அண்ட் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி அடுப்பில் வைப்போம், சின்ன சின்ன சட்டி அதெல்லாம் வைப்பாங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் இயரே நான் ஒரு டைம் வாங்கினா ரொம்ப நல்லா இருந்தது, அதனால தான் வந்து சொல்கிறேன். அண்ட் வந்துட்டு இது வந்து ரொம்ப பெரிய திருவிழாலாம் கிடையாது. இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க பீப்புள் மட்டும் தான் அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய ஃபெஸ்டிவலே இருக்குது பாண்டிச்சேரியில். அது வந்து வில்லியனூரில் நடக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நெக்ஸ்ட் டே இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கும்ல கொய்யா மரம், அதில் வந்துட்டு காயெலாம் ஓரளவுக்கு நிறையா கொடுத்துருச்சு. இது வந்து லாஸ்ட், இந்த காயோட இந்த லாஸ்ட், இதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணி விட்டால் தான் நல்லா காயெல்லாம் பெருசாக வரும். பட் இது வந்து சின்ன சைஸாக இருந்தாலுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. ஒரு மச் நீடட் பிரேக் அப்படின்னா வந்து பாப்பா விட்டுட்டு வந்து பாண்டிக்கு வர்றது. ஒரு 3 days வந்து அம்மா வந்து மேக்ஸிமம் நல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க பாப்பாவை. அவள் ஆக்சுவலி எங்களை கேட்கவே மாட்டாள். அவள் நல்லா என்ஜாய் பண்ண அவளோட கசின்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பார்க்குக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது. ஏன்னா எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும். பாண்டி வந்து ஒரு சின்ன ஊர் தானே, அதனால் எல்லாமே பக்கமாக இருக்கும். அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். பக்கத்துலேயே ஷாப் இருக்கும், பக்கத்துலேயே பார்க் இருக்கும், பக்கத்துலேயே பீச் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம சென்னையில் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரிலாம் இருக்கும்ல, அதனால் அவளுக்கு இங்கேயோட அவளுக்கு இப்போ வந்து பாண்டி தான் ரொம்ப பிடிக்குது. தெரிஞ்சு எல்லாருக்குமே அவங்கவுங்க சொந்த ஊர் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் பாண்டி வந்துட்டு பீச்சுக்கு போகாமல் இருந்தால் அது ரொம்ப தப்பு. அதனால் சரி நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு பீச்சுக்கு வந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து இந்த மெயின் பீச் இருக்கும்ல, அங்கே தான். ஸோ ஜஸ்ட்டு சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டு விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களோட ஃபேவரட்டான ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் சாப்பிட போனோம். அது எங்கே அப்படின்றது காட்டுறேன். நாங்கள் போனது வந்து ஒரு ஈவினிங் டைம் தானே, அதனால் வந்துட்டு சும்மா சுண்டல், அதுக்கப்புறம் வந்து பட்டாணி இருக்கும்ல, அந்த பீச் சைட் சுண்டல் சொல்லுவாங்கள்ல, அது இந்த மாங்காய்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். இது இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதை நான் சாப்பிட்றேன். ஆக்சுவலி இது வந்து கரெக்டாக இந்த செக்ரட்டேரியட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அந்த செக்ரட்டேரியட் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் போகுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போனீங்கன்னா KBS கஃபே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். வேணும்னா நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூட வந்து கொடுக்குறேன். இது ஆக்சுவலி எக்ஸாக்ட் லொக்கேஷன். ஸோ அங்கே வந்து
வந்து பாதாம் பால் அண்ட் டீ காஃபிலாம் கூட இருக்கும். பட் பாதாம் பால் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் அந்த ஏடு இருக்குல்ல, அதை வந்து மேலே போட்டு அப்படியே கொடுப்பாங்க. அதை அந்த சூடாக அப்படியே அந்த ஏடோட சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பாண்டி போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லாததுனால தான் 2-3 நாள் வீடியோஸ் போடல. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தென் இஸ் பை ஃப்ரம் தனிஷா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார்